Ram has 12 hens and 5 cows, Shyam has 18 hens and 9 cows, Preetham has 4 hens and 8 cows, and Vinay has 10 hens and 7 cows. Who has a greater ratio of hens to cows-ன்றாங்க. ஸோ கொடுத்துருக்கிறத நம்ம ரேஷியோ ஃபார்மெட்டில் வந்து எழுதிக்கிறோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ராம்கிட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹென்ஸ் டு கவுஸ் வந்து எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா 12:5. 12 ஹென்ஸு 5 கவுஸ் வந்து இருந்துச்சு. அதே மாதிரி ஷியாம்கிட்ட ஹென்ஸ் டு கவுஸ் ரேஷியோ வந்து 18:9. 18 ஹென்ஸு 9 கவுஸ். அதே மாதிரி ப்ரீத்தம்கிட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா 4 ஹென்ஸு 8 கவுஸ் வந்து இருந்துச்சு. 4:8. அடுத்த வினைட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா 10 ஹென்ஸு 7 கவுஸு 10:7. இது வந்து ஒன்றும் இல்லை, ஹூ ஹாஸ் கிரேட்டர் ரேஷியோ ஆஃப் ஹென்ஸ் டு கவுஸ்ன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படியே வந்து டிவைட் பண்ணிக்கிங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ராம் வந்து 12:5, அதை டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 12/5 வந்து உங்களுக்கு வந்து 2.4 வரும். சரிங்களா? அடுத்து வந்து ஷியாமோடது 18/9 டிவைட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 2 வரும். ப்ரீத்தம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 4/8 கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 1/2 வரும். அதை டிவைட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 0.5 வரும். வினை இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 10/7 டிவைட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 1.4 வரும். இதில் இருக்கிறதுல எது வந்து கிரேட்டஸ்ட் ரேஷியோன்னு சொல்லி பாருங்கள். மீன் டிவைட் பண்ணதில் எது கிரேட்டஸ்ட் நம்பர்னு சொல்லி பாருங்கள். 2.4. அப்போ ராம்கிட்ட தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிரேட்டஸ்ட் ரேஷியோ ஆஃப் ஹென்ஸ் டு கவுஸ் இருக்குது. ஸோ இந்த சம்முடைய ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ராம், ஆப்ஷன் டி.